விஷாலோட டாஸ்க் தான் இப்போ லைவில் வருது. ஸோ என்னென்னா அடுத்த பணப்பட்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 60 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 60 மீட்டர்ஸ் சொல்லிவிட்டு 30 செகண்ட்ஸ் தான். அதுலேயும் 3 பெட்டி இருக்கும். ஒரு பெட்டியில் தான் பணம் இருக்கும். அதை போய் எடுத்துகிட்டு வரணும். உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். முத்து, விஷால், அப்புறம் ரயான் 3 பேரும் நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர்த்துக்குள்ளே பேசி முத்துக்குமரனும் ரயானும் சேர்ந்து விஷாலை செலக்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நீ மேபி 2 பேரும் ஆளுக்கு ஒரு சான்ஸ் எடுத்தனால விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் கிடைக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை சூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே பரவாயில்ல, 2 பசங்களுமே 2 பேருமே நல்லா ஓடுற பொட்டென்ஷியல் உள்ளவங்க. அவங்க விஷாலில் சூஸ் பண்ணியிருக்காங்க. விஷாலை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் முத்துக்குமரன் சொல்கிறாரு, 2 பெட்டியை ஒரே நேரத்தில் எந்த பெட்டியில் பணம் இருக்கோ அது தெரிஞ்சிருச்சுன்னா தூக்கிட்டு வா, இல்லை ஒன்றில் பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் மிச்சம் 2ஐயும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2 பெட்டி திறந்து பார்க்கறதுக்குலாம் அங்கே டைம்லாம் இருக்காது. ஒன்றுனா திறந்து பார்க்கலாம், அங்கே டைம் இருக்காது. ஒன்றை பார்த்துட்டு அப்படியே 2 இடத்த தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று திறக்கிறது தான் அவன் டைம் இருக்கும், இப்படி தட்டினா திறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. உடனே விஷாலும் கேட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன்னு திங்க் பண்ணிட்டு வந்து நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ முத்துக்குமரனும் ரயானும் 2 பேருமே சொல்கிறாங்க, எங்களோட சான்ஸை உனக்கு தரோம், சௌந்தர்யா பண்ண மாதிரி ஆகிடக்கூடாது. அதுலேயே நாங்கள் 2 பேரும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரயனும் 2 பேருமே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீ போமாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு விஷால் வந்து ஃப்ரெண்டில் வந்துட்டு சொல்கிறாரு, நான் இப்போ ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணுறேன், நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிபியை மிஸ் பண்ணுறேன். நான் விஷால் பேசினாலே பிபியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. பிபின்னு அவர் சொல்கிறது வந்து அருணை சொல்லிட்டு இது பண்ணும்போது ஒருவேளை அவர் வெளியே போயிடுவாரோன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு சாச்சனா வந்து லைவில் வந்து சொல்கிறாங்க, நான் விஷால் அண்ணாவை தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். 4 நாளாக நான் விஷால் அண்ணா கூட தான் நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பொண்ணு நம்பி போகலான்னா அது விஷால் அண்ணா தான், இது நான் என் மனசார சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா வந்து விஷாலை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. விஷாலும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது சொல்லிவிட்டு இப்போ விஷால் கிளம்புறாரு. இப்போ அடுத்து ஓட போகிறாரு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.